How far have we deviated today? அன்றைக்குள்ள சபையே நீங்கள் வந்து கொஞ்சம் குறையா இருக்கிறது போல் நீங்கள் அன்றைக்கு பார்த்தீங்க உங்களுடைய ரிவைவல் கண்களில். நாங்கள் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிவைவல் சபைகள் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நீங்கள் பிக்சர் பண்ண முடியுங்கிறத எங்களுக்கு தெரியுது. அதில் நமக்கு இருக்கு இல்லையா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் அழுதாங்கல்ல. ஆனால் கூட சொல்லாங்க, சரி பரவாயில்ல, முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து நெகட்டிவ் ஆக வேண்டியதில்லை, நம்ம வந்து பெசிமிஸ்டிக் ஆக வேண்டியதில்லை. பேர்டனாக இருக்கணும், திருப்தி அடையக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் பெசிமிஸ்டிக் ஆகக்கூடாது, ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கணும். No, but what was the challenge you saw in the church then that you preached such a message? சரி, அந்த நாட்களிலே வந்து பெந்தைகோஸ்தே சபைகள் வந்து அதிகமாக வாலிபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. OFC வாஸ் நான் பெண்டிகாஸ்டல், VBS வாஸ் நான் பெண்டிகாஸ்டல், SC வாஸ் நான் பெண்டிகாஸ்டல். அப்போ SCMும் இருந்துச்சு, பிறகு தான் SCM இறங்கிருச்சு. தட் இஸ் நான் பெண்டிகாஸ்டல். பெண்டிகாஸ்டல் சைடில் த யூத் மூவ்மெண்ட்ஸ், யூத் எம்பசிஸ் முதல்ல இருந்து இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். அதுக்காகத்தான் இந்த இவர் இருக்கார்ல, நம்ம ஸ்டூவர்ட், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சீனியர் ஸ்டூவர்ட், அவங்க எல்லாருமே சேர்ந்து பெண்டிகாஸ்டல் யூத் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம், மிஷினரிகள்லாம் அனுப்ப ஆரம்பித்ததுக்கப்புறம், உங்களுடைய பார்ட்னரிங் வித் mainline churches, partnering with independent people and all that from different segments. So denominational position as an organization நீங்கள் எடுக்கிறதுக்கு interdenominational வரீங்க, அது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. Can you elaborate that? Yeah. Is it a compromise? Is it a convenience? Is it a conviction? Or is it a wisdom? இன்டர்டெனாமினேஷனல் சொல்லும்போது ஐ ஆல்சோ ஆட் த வேர்ட் டிரான்ஸ்டினாமினேஷனல். சபை பிரிவு பாகுபாடற்றது மட்டுமல்ல, சபை பிரிவு பாகுபாடுகளுக்கும் அப்பால்பட்டது. அந்த அளவுக்கு போயிடுறோம். அது எதுக்குன்னு சொன்னால், we all have some common ground. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் பிலீவ் பண்ணாதவங்களுக்கு நமக்கு ஒன்றும் இருக்க முடியாது இல்லையா. ஸோ தெர் ஆர் சம் மேஜர் இஷ்யூஸ். ஸோ மேஜர் இஷ்யூஸில் அக்ரி பண்ணுறவங்களோட we are interdenomination. வெர்ஜின் பர்த் ஆஃப் கிரைஸ்டே இல்லைங்கிறவங்களோட நமக்கு ஒன்றுமே வைக்க முடியாது இல்லையா. அடிப்படை இந்த உபதேச கூறுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 7 அடிக்கடி உபதேச கூறுகள். ஒரே ஞானஸ்நானம்னு இருக்குது, ஒரே முழுக்க ஞானஸ்நானம்னு இல்லை, ஒரே ஞானஸ்நானம்னு இருக்குது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தில் அங்கங்கே ஒரு டிஃப்ரென்ஸு. ஒருத்தர் வந்து ஒருக்கா முக்கியம் எடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பிதா குமாரன் 3 நேரம் முக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து முக்கிற ஒரு தொட்டிக்குள்ளே இறங்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை வெளியே இருக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஓடுற தண்ணியில் கொடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இல்லை தொட்டிக்குள்ளேயே கொடுக்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ்ஸு, இதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை, ஆனால் ஒரே ஞானஸ்நானம், அது கிறிஸ்தவனுடைய. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராட் பேஸ்டாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்முடைய கன்விக்ஷனை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனல் மிக இன்டர்டெனாமினேஷனல் அப்படி ஒரு ஸ்டாண்டை நான் ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால மிஷனும் எடுத்துச்சு. அதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லா டினாமினேஷன்ஸ்லையும் ஓப்பனிங் உண்டு, இன்க்ளூடிங் ரோமன் கத்தாலிசிசம். ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ் கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு நான் ஒரு ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன், ஹவு டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும், பிரதர் ஸ்டான்லி இங்கே வந்து வேறு என்னத்தையும் பேச மாட்டாருன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CSIல என்னை கூப்பிட்றாங்க, CSIல போய் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் தப்பு, குழந்தை ஞானஸ்நானம் தப்புன்னு பேச மாட்டேன், எனக்கு வேறு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது. பட் அவங்களுக்கு தெரியும், ஸ்டான்லி எத்தனையோ 100கணக்கான பேர் 1000கணக்கான பேரை தஞ்சாவூருக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாருன்னு தெரியும் அவங்களுக்கு. பட் என்னை அலோவ் பண்ணுறாங்கல்ல, நான் கொஞ்சம் கூட என்னுடைய டாக்டர்னு மாற்றிக்கலையே. இன்றைக்கும் இதில் வெள்ளூர் டயசிஸில் எல்லா சர்ச்சஸில் என்னை கூப்பிடுறாங்க, நான் தான் போகாமல் இருக்கேன். ஏன் எல்லா மீட்டிங்கும் போக மாட்டேங்கிறீங்கண்ணே? நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்கிறீங்க, ஃபோக்கஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பட் ப்ரீச்சிங், ஒரு 3 நாள் காஸ்பல் மீட்டிங் வாங்க,
ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பேசுங்க அப்படின்னு யாராவது வந்து கேட்டு உங்கள்கிட்ட டேட் வாங்கின சரித்திரம் இல்லை. சரித்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சமீப காலத்தில் பக்கத்தில் வர முடியல. கண்டிப்பாக அதில் என்ன ரீசனிங் பிஹைண்ட்? இது ஆரம்பத்தில் இருந்தே நான் வந்து அதிகமாக கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணலை. காரணம் 71லேயே நான் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வரும்போதே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இதே என்னுடைய ஹேண்ட்ஸ் ஃபுல். சிஎம்சியில் 8 மணி நேரம் வேலை செய்துட்டு பிறகு வந்து உட்காந்து மேகசின் ஆர்டிக்கல் எழுதுறது அது இதுன்னு சொல்லி எனக்கு ஐ வாஸ் ப்ரிட்டி டைட். வீக்கெண்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது ஒரு ரிட்ரீட் இது நடத்த தான் என்னால் போக முடிஞ்சது. கன்வென்ஷன்களுக்கு நிறைய கூப்பிட்டாங்க, ஈவன் மிஷன்ஸில் கூப்பிட்டாங்க, மற்ற மிஷன்ஸ் கூப்பிட்டாங்க, போகலை. அப்போ ஒரு தடவை இந்த கேள்வியை பேற்றிக்கணும் என்கிட்ட கேட்டாங்க, என்ன பிரதர் நீங்கள் நாங்களாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்களே, முக்கியம் ஏன்னா ஆனுவல் கேம்புக்கெலாம் கூப்பிடுவாங்க, எஃப்எம்பிவி மாநில முகாமுக்கெலாம் கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். அப்போ என்னன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும்பொழுது அடுத்த வீட்டில் என்ன நடந்தா என்ன அப்படின்வேன். ஓ நீங்கள் அந்த பாணியில் போகிறீங்களா அப்படின்னாங்க. பேற்றிக்கண்ணேன் ரொம்ப சச் அ சாஃப்ட் ஸ்போக்கன் மேன். அதான் என்னென்னா எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லேயே நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அது ஒன்று. ரெண்டாவது, கன்வென்ஷன்களுக்கு அடிக்கடி போயிருந்தால் நான் ரொம்ப பாப்புலராக இருப்பேன். ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட்லலாம் சினிமா நோட்டீஸை விட கன்வென்ஷன் நோட்டீஸ் தானே ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாரம் வாரம் கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணலாம், போகலாம். ஆனால் எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே பாப்புலர் ஆகிறத விட பீப்புளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். நாட் டு பி பாப்புலர் பட் டு பி இன்ஃப்ளூயன்ஷியல். இது பண்ணிட்டு மோர் தென் ப்ராமினன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ். முதல்லேருந்தே இந்த லைம் லைட் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு பிடிக்கல. மற்றவங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு பிடிக்கல. அப்போ பாப்புலர் ஆகிறது வந்து அடிக்கடி போய் பிரசங்கம் பண்ணுறதுனால தானா, அல்லது கர்த்தர் பிரசங்கம் பண்ணுறதுனால பாப்புலர் ஆகலாம்? அப்போ எவ்வளோ பேர் தான் ஓயாமல் பேசிக்கிட்டு அலையிறாங்க, எல்லாரும் பாப்புலர் ஆகிற மாதிரி தெரியலையே. இல்லை பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது. இப்போ நிறையா பாஸ்டர்ஸு தெரியும், நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்னை ரொம்ப தெரியாது. ஏன்னா நான் நிறையா இதுகளுக்கு போகல, என்ன எல்லாமே ஒரு 3 பேர் தானே போடுவாங்க கன்வென்ஷனுக்கு, நான் நிறைய போகலை. நான் வந்து மற்றவங்க போகிறவங்களும் தப்புன்னு சொல்லலை. சரி. பிறகு நான் வந்து 2003 ரிட்டையர்ட் ஆகிறேன். 33 வருஷம் பிஓஎம்க்கு நான் லீடர்ஷிப் கொடுத்து ரிட்டையர்ட் ஆகிறேன். அன்னையிலேருந்து எதுக்கு நான் வந்து ப்ரீச்சிங் போகாமல் இருந்தேன்? நிறுத்திட்டேன், எல்லாம் நிறையா நிறுத்திட்டேன். ஏன்? ரைட்டிங்காக. ஏன் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் ப்ரீச்சர்ஸ் எழுதலை? நேரம் இல்லை. சுந்தரம் மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கரும்பு இருக்கு, இந்த கரும்பை முதல்ல இப்படி விடுவான், க்ரஷ் பண்ணி வரும், ஜூஸ் வரும், அதை மடித்து மறுபடியும் விடுவான். அப்புறம் 4வது மடித்து மறுபடியும் அப்பா முடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு நினைப்பான், மறுபடியும் அதை மடித்து விடுவான். அதில் 4 ட்ராப்ஸ் வரும். இதான் சுந்தரம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சு போன வசனத்தை புளிச்சு போன வசனம் கூட சொல்லலாம், அதில் இருந்து அவர் சத்தியத்தை கொண்டு வருவார். ஏன்? தியானம். என்னாச்சு? ஒன்றும் எழுதி வைக்கலையே. இப்போ சுந்தரம் புக்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லையே. ஏன்? அவர் எழுதி வைக்கலையே. அப்போ அநேகருடைய உயர்ந்த கருத்துக்கள், சத்தியங்கள் அந்தந்த தலைமுறையில் அவங்க நேரம் எடுத்து உட்கார்ந்து எழுதாததுனால அடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த தவறை நான் செய்ய விரும்பலை. எதுக்காக ஆண்டவர் பவுலை அடிக்கடி சிறைச்சாலைக்கு அனுப்புனார்? 2 காரணம். ஒன்று கம்பல்சரி ரெஸ்ட்டு, இந்த ஆளை உள்ள தள்ளலைன்னா நிறுவனங்கள் வராது. ஸோ நம்மளா அவரை பிரிசனுக்கு அனுப்புறதுக்குள்ள நம்மளே செல்ஃப் இம்ப்ரெஷன் பண்ணிக்குவோம். I hope I answered you. Yes, Anna. Anna, if I can finish with one more question. Please. The spontaneity and structured balance. பவுல் எங்கே போனாலும் வந்து ஒரு ஜெபாலயம் அப்படி பிரசங்கம் பண்ணுறது நம்ம பார்க்குறோம், ஒரு சிட்டிஸு. He had a pattern.
பட் ஹோலி ஸ்பிரிட் வந்து திடீர்னு நீ இங்கே போகாத மகதோனியாவுக்கு போன்னு சொல்கிற அந்த ஸ்பிரிட் சென்சிட்டிவிட்டிக்கும் விட்டு கொடுத்தது. ஸோ தி ஸ்பான்டேனிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சுக்கு இருக்க வேண்டிய பிளெண்ட், யூ வாண்ட் டு த்ரோ சம் வேர்ட்ஸ் ஆன் தட்? Alpha must be spontaneity. Omega can be reached only by structuralizing. ஆவியானவருடைய அந்த மாதிரி ஒரு புஷ்டில் தான் அல்பா. அதை தொடர்ந்து செய்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போனால் தான் ஒமேகாவை கொண்டு போக முடியும். இது அதுக்கு கொண்டு போகும். நம்ம எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் பேப்டைஸ் பண்ண மாட்டார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் தேர் டு என்டார்ஸ் அவர் பிளான்ஸ், but Holy Spirit is to equip us, and He has given us a spirit of sound mind, not empty mind, sound mind, by which we should plan and get His endor, and then we should proceed. So இதிலிருந்து அதுக்கு போகணும். அப்படி போக பழகினா தான். ஆசியாவில் போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதா? ஆசியா தானே தயானா அது இதுன்ட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே தானே சுவிசேஷம் அறிவிக்கணும். அதெல்லாம் கரெக்ட்பா. இப்போ நீங்கள் திரும்பிட்டார் பித்தினியா. ஏ இல்லைன்னு பிக்கு போனான், பிலையும் திருப்பி விட்டுட்டாரு. என்னடா இது உலகங்க போங்கன்னு சொல்லிட்டு இந்த பேருன்னு சொல்லி பவுலுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்திருக்கும். ராத்திரியிலே மக்கதோனியாக்காரன் வந்துட்டான்ல. அப்போ எவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் we should be flexible to respond to the moving of the Holy Spirit. In general, Holy Spirit disturbs our schedule and programs. பொதுவாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நிகழ்ச்சி நிரலை பாதிக்கத்தான் செய்வார். Because he cannot be computerized. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், அதே நேரத்தில் ஆவியானுடைய சத்தத்துக்கும் நம்ம செவி கொடுக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இதில் வந்து பொதுவாக ஸ்டாண்டில் என்னென்ன எப்படி பார்க்குறாங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு ஒரு டீச்சிங் இதில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிருபை இப்படி தான் போகணும்னு இப்போ எங்களுக்கு போதிக்கிறீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் சில ப்ரீச்சர்ஸ் வந்து இப்போது ஆவியானவர் எனக்கு திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் நீங்கள் பேச மாட்டீங்க பொதுவாக. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனதிலிருந்து நீங்கள் இப்போ ஆவியானவரால் இப்படி நடத்தப்படணும்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி என்னிடத்தில் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பிரசங்கியாருக்கு பெரிய மவுஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நம்ம லீட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறது இல்லை வெளியே. ஆவியானவர் எனக்கு வந்து நின்று தோன்றி வந்து சொன்னார் வைக்கிறாருன்னு. நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? காட் டோல்டு மீ அப்படின்னு ஒரு ஒரு இது போயிட்டுருக்கு. போயிட்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். அது வந்து பீப்புளை பயங்காட்டிடுது இல்லையா? பயம் காட்டுறது மாத்திரம் இல்லை, அவங்கள வந்து ரொம்ப ஹீரோயிசமுக்குள்ள கொண்டு போகிறது. அது அவங்க ஒரு மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்பெல்லுக்குள்ளே வந்துடுறாங்க இல்லையா? இப்போ கர்த்தர், அதனால கர்த்தர் இன்னைக்கு பேசுறது இல்லையா? கண்டிப்பாக பேசுகிறாரு. ஆவியானவர் பேசலையா? கண்டிப்பாக பேசுகிறாரு. இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ நான் 60-62 வருஷமாக கர்த்தரை பின்பற்றி ஆவியான விஷயத்தில் நடந்துட்டுருக்கிறேன். எனக்கு ஆடிபிள் வாய்ஸும் கேட்டதில்லை, எனக்கு தரிசனமும் கிடைச்சதில்லை இன்றைக்கு வரைக்கும். ஒரு தரிசனம் கிடைக்கல. சொப்பனம் நிறையா வருது, தண்ணி நிறையா குடிச்சிட்டு படுத்தேன்னா சொப்பனம் வருது. மறுபடி எனக்கு எனக்கு இல்லை. ஆனால் தரிசனம் உண்டு பைபிளில், அது உண்டு. எனக்கு கிடைக்கல. அது என்ன ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்காததுனால மற்றவனுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லலை. அதை எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்கிறேன். வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் தானே இருக்கு. ஸோ தரிசனம் உண்டு. அது என்ன வெறும் எனக்கு வந்து அப்படியே நான் இமேஜின் பண்ணால் கூட எல்லாம் வெள்ளப்புறாவாக வந்து இறங்குற மாதிரி எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வராது. எனக்கு என்ன வரும்னு சொன்னால் வயல் நிலமெல்லாம் விளைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய அது போயிட்டு போகுது. ஆனால் கர்த்தர் சொன்னார்னு நான் எதையும் சொல்லி புல்பீட்டில் ஆரம்பிக்கிறத விட லாஸ்ட் இல்லை நான் சொல்கிறேன், லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ப்ரேயிங், இதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதை உங்களோட சொல்லலான்னு சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். அப்படின்னு சொல்கிறது சேஃப்.
இந்த கர்த்தர் சொன்னாருங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு ஆரம்பிக்கிறது வெரி அன்சேஃப். நம்ம ஒன்றும் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட் கிடையாது. இப்போ வந்து நமக்கு எல்லாரும் ப்ராஃபட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வேர்டிங்ஸ் கூடிய மட்டுக்கும் அவாய்ட் பண்ணுறது சேஃப். நல்ல வழக்கம் பிடிச்சிங்க, அது பாதுகாப்பான வார்த்தை. அப்போ மற்றவங்களை வந்து அனாவசியமான ஒரு இறுக்கத்துக்குள்ளே அது கொண்டு வராது. இப்படி உணர்றேன், பார்க்கலாம். தட்ஸ் நாட் காம்ப்ரமைஸ். இட்ஸ் ஜஸ்ட் டு டை அப் 71லேருந்து அதுக்கு முன்னால் தான் அப்படி ஸ்பான்டேனியஸாக வந்துட்டு இருக்கிறது. ஒரு 75 போல் ஆட்கள்லாம் வந்த உடனே BYM இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரீங்க. ஆல்ஃபாவில் ஆரம்பிக்கிறது, ஒமேகாக்குள்ளே போனால் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஷேக்கிள்ஸாக மாறுதுல்ல. நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஆண்ட்ராய்டை சொல்கிறத கேட்டு செயல்படணும்னு. அந்த ஸ்பான்டேனியஸாக ஆரம்பிக்கிறவங்க ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஷேக்கிள்ஸில் மாட்டிக்கிட்டு they become more married to the structure than the spontaneity. What are the warning signs? அதில் முக்கியமான அப்படி மாறுறதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் இல்லைன்னா அப்படி வரும். நீங்கள் வெறும் போர்டு எலெக்டட் சேர்மனாக இருந்தால் அப்படி வராது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனுடைய வாய்ஸில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது இல்லைன்னு சொன்னால் அது வெறும் ஸ்ட்ரக்சர். Sensitivity to the spirit you should not lose. அது அந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லீடர் இருந்தால் அவன் லூஸ் பண்ண விட மாட்டான். மற்றபடி அது டாமினேட் ஆகிடும்.